welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் plain உங்ககிட்ட ஒரு ப்ளவுஸ் பிட் இருந்ததுனாலோ இல்ல saree கூட வந்த பிட் இருந்தாலோ அதை எப்படி வந்து ரொம்ப அழகா டிசைன் பண்றது தான் பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு இந்த சாரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கலர்ஸ் இருக்கு. ஒரு green, pink, blue அந்த மாதிரி ஒரு 3 to 4 கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்க சாரியை வர ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா plain-ஆ இருக்கு. ஓகே, ஸோ வெறும் இதோட பார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து ஒரு கலர் கொடுத்து டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் லைனிங் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்ம் ஹோல் அண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைன் வித் நான் வந்து இதில் வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து நெக்கோட டெப்த் வந்து ஒரு 10.5லேருந்து 11 இன்ச்சஸ் வரைக்கும் நான் நெக்லைன் டெப்த்து. ஸோ இங்கேருந்து நெக்லைன் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 11 இன்ச்சஸ் வரைக்கும் இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது 11 இன்ச் லைன். அதே மாதிரி இது வந்து நெக்லைனோட டெப்த். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் நெக்லைன். ஸோ இது டைமண்ட் ஷேப் நெக்லைனால் இது கொஞ்சமாக ஃபர்தராக லைட்டாக வெளியே வந்து அதுக்கப்புறம் இது வந்து ஷேப் ஆக போகுது. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக சாக்கில் வரைகிறேன். அதுக்கப்புறம் நான் பென்சிலில் இருந்து டார்க்காக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இது இங்கே இப்படி ஷேப் ஆகும். ஸோ இப்போ மேலேருந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நான் வரைகிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து இது ஃபர்தராக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியே போக போகுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் லைன் நம்ம வரைஞ்சது. இங்கேருந்து 1/2 இன்ச் வெளியே போய் இது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த லைனிங் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்லைனோட கண்டினியூட்டி, இந்த நெக்லைன் எவ்வளோ கண்டினியூ ஆகுதோ அந்த லைனை கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துட்டு கீழேருந்து ஒரு 2.5 இன்ச். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைன் நம்ம தைக்க வேண்டியது வருது. ஸோ அதை விட்டுட்டு ஸோ கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பி ஒரு 2.5 இன்ச்சஸ். ஓகே, இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்துக்கோங்க. இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் மேலே இந்த ஃபேப்ரிக்கை ஜஸ்ட் இதை லே பண்ணி கரெக்டாக நம்ம டேப் பண்ணுங்க. ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கேன்வஸ் மேலே ரொம்ப லைட்டாக நான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கனோ அந்த லேயர் வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ட்ரையாங்கிள் கீழேயும் இந்த ஆங்கிள் மேலேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம வந்து லைனிங் கொடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம இந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணி இப்போ இதை நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை உங்கள் சாரியில் என்ன கான்ட்ராஸ்டிங் கலர் இருக்கோ அந்த கலரில் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அயன் பண்ணி எடுத்த மேல் பீஸை வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் மேலே அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் அயன் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் லைனிங் வச்சு பின் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம தைச்சு நெக்லைனை வந்து டர்ன் பண்ணலாம்.
இப்போ உள்ளே இருக்க நெக்லைனை ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இதை கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கட் பண்ண போகிறோம். இது வந்து யூ நெக்லைன் இல்லை, அதனால வந்து ஒரு 3 இடத்துல கரெக்டாக எங்கே பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த 3 இடத்துல மட்டும் நம்ம நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் துணியை கம்ப்ளீட்டாக நம்ம ராங் சைடுக்கு டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ராங் சைட் டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக் ரொம்ப அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இதை கம்ப்ளீட்டாக நம்ம திருப்பிடலாம். ஸோ இப்போ வந்து இதை திருப்பிட்டோம். இதை திருப்பின பிறகு இது மேலே ஒரு பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே எவ்வளோ தூரம் வருமோ அதை கரெக்டாக 2 பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட போகிறோம்.